ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பொரியல் புடலங்காய் புட்டு. நாங்கள் புட்டுன்னு சொல்லுவோம், தமிழில் சொல்லும்போது அது பருப்பு உசிலின்னு சொல்லுவாங்க. அதை நான் உங்களுக்கு எப்படி எங்கள் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் ப்ராக்டிக்கலாக காட்டுறேன். நீங்கள் பாருங்கள். முதல்ல இது கடலைப்பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி அதுலேயே காரம் உப்பு எல்லாம் போட்டு இட்லி போடுற மாதிரி ஒரு இட்லி தட்டில் போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு எடுத்து ஆற விட்டு அதை நான் மிக்சியில் இப்படி தூளாக்கி வச்சுருக்கேன், பவுடராக. இதுதான் அந்த பொரியலில் போடுற ஒரு இதுக்கு இது தனியாக நம்ம முதல்லையே கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். நான் அந்த மாதிரி ஊற வச்சு திருப்பி அதை அரைச்சி போட்டு எடுத்து ரெடி பண்ணியிருக்கேன். புடலங்காயை வேக வச்சு வச்சுருக்கிறேன். அதுக்கு எப்படி தாளிப்பு போடுறேன்னு பாருங்கள். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பூண்டு, பொடியாக நறுக்கின வெங்காயம். இது நல்லா கலர் மாறுற வரைக்கும் அதை கொஞ்சம் எண்ணெயில் வதக்கணும். லைட்டாக அதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுடலாம், வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் கலர் மாறினது இந்த வேக வச்ச புடலங்காயை போட்டுக்கணும். புடலங்காயை உப்பு போட்டு வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்கிறேன். அதுக்கு முன்னே கொஞ்சமாக அது கலர் நம்மளுக்கு பொரியல் நல்லா கலராக இருக்கணும்னா கொஞ்சம் மஞ்சள்தூள் போடலாம். வெங்காயம் வதங்கிட்டு இந்த புடலங்காயை அதில் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் இந்த புடலங்காயில் இருக்க தண்ணி லேசாக கொஞ்சம் ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் அப்படி கரைச்சிட்டு இந்த பருப்பு வறுத்து இதை போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம். இந்த கடலைப்பருப்பு, இந்த பருப்பு சில்லிக்கு செய்கிற பருப்பு இதுதான் இது டேஸ்ட்டுக்கு. இதை அதில் கொட்டி ஒரு 5 நிமிஷம் அப்படி நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சிடணும். இது நீங்கள் எந்த குழம்புக்கு எதுக்கு வேணால் காம்பினேஷன் நல்லா இருக்கும் சாப்பிட. கடலைப்பருப்பு மிக்சியில் அரைச்ச இந்த பொடியை அதில் போட்டுக்கலாம். இதுதான் புடலங்காய் பருப்பு உசிலி. இதுக்கு டேஸ்ட்டு அந்த கடலைப்பருப்பு வறுத்து பொடி பண்ணி போடுறோம்ல, இதுதான் அதுக்கு டேஸ்ட்டு. இது இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும், எடுத்து வச்சுட்டு சாப்பிடலாம். பொரியலுக்கு பொரியல் மாதிரி இருக்கும், ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.